ஹலோ ஹலோ. பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த 12ஆம் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், 45 ஆண்டுகள் கடந்த பின்பும் 45 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன கோரிக்கை வைத்தோமோ அதே கோரிக்கை தான். என்ன கோரிக்கை என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பெருங்குடி தமிழர்களாக, மண்ணின் மைந்தர்களாக, வேளாண்குடி மக்களாக இருக்கக்கூடிய வன்னியகுல தமிழ் மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் 20 விழுக்காடு தனி இட பங்கீடு. சரி, இடையில என்ன நேர்ந்தது என்று சொன்னால், 80லிருந்து 87 வரை மிகப்பெரிய போராட்டம். 87 மக்கள் திலக மாக்கோரா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து அழைத்து பேசி ஒரு இறுதிக்கட்ட தீர்வை நோக்கி காய்களை நகர்த்தி வைத்தார். இயற்கை அவரை ஆட்கொண்டு விட்ட காரணத்தினாலே ஓராண்டு காலம் கிடப்பிலை போடப்பட்டு 89ஆம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் திலக மாக்கோராவை விட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தவரை விட மிக அதிகமாக, கூடுதலாக விரல் நுனியில் வைத்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கலைஞர் மு. கருணாநிதி. சமூக நீதி என்றால் என்ன என்று தெரியும். அக்குவேறு ஆணிவேரா அவரால் அலசி ஆராய முடியும். அவர் என்ன செய்தால், 20 விழுக்காடு தருகிறோம் வாருங்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்களே கோட்டைக்கு வாருங்கள், 20 விழுக்காடு தருகிறோம் என்றார். ஐயாவும் பெருத்த எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நம்முடைய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா சென்றார்கள். 20 விழுக்காடு ஏதோ கொடுத்து விட்டேன், இந்தாருங்கள், நல்ல மாங்கனி தந்திருக்கிறேன், சுவைத்து பாருங்கள். ஐயா வாங்கி பார்த்தா அதுல ஒரு பகுதி அழுகி இருந்தது. என்னவென்று சொன்னால், வன்னிகுல மக்களுக்கு தனியாக 20 விழுக்காடு இடப்பங்கீடு கொடுங்கன்னு கேட்டா, அதுல பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள 109 சமூகங்களை பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதுல 20 விழுக்காடு கேட்கும்போது கலைஞர் சொல்கிறார், இப்பொழுது கொடுக்கிறோம், இதை நுகர்ந்து பாருங்கள், இந்த மாங்கனி சுவைத்து பாருங்கள், அழுகின பகுதியை அறுத்து தூரை போட்டு விடுங்கள். ஒரு 13-14 விழுக்காடு, ஏற்கனவே மக்கள் திலக மாக்கோரா 13லிருந்து 15 விழுக்காடு கொடுப்பதாக சில குறிப்புகளை வைத்திருக்கிறார், கோப்புகளில் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மருத்துவர் அவர்களே 15 விழுக்காடு வரை நீங்கள் வந்துவிட முடியும் என்று ஒரு சமரசத்தை செய்தார். சரி, பார்ப்போம் என்னதான் வருகிறது என்று ஐயாவும் அதை இடைக்காலமா ஏற்றுக்கொண்டு வந்தார். அது முழுமையாக நிறைவேறவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து குரல் கொடுத்தார், தொடர்ந்து போராடினார். கடந்த ஆட்சி 2020 காலகட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் 10.5 விழுக்காடு கொடுக்கிறோம் என்று ஒரு அவசர சட்டத்தை இயற்றி அதை நிறைவேற்றி நம்முடைய இன்றைக்கு நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் தவ புதல்வர் அன்புமணி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தந்தையிடமே தொலைபேசியில பேசினார், கண்ணீர் வடித்து கொண்டு பேசினார். இந்த கையில அந்த வன்னியர்களுடைய அந்த அக்னி குண்டம் வரைபடத்தை, அதாவது பச்சை குத்துற அக்னி குண்டம் தெரிகிறது போல அந்த காணொலி எடுத்து, அப்பா இதை ஏற்றுக்கொள்வோம், பிறகு பார்ப்போம், ஓரளவு நமக்கு வெற்றி என்று நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயாவிடம், அதாவது அன்புமணி அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் பேசிய வலைவெளியெல்லாம் பரபரப்பாக அன்றைக்கு வந்தது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த கருணா என்ற பெயர் வந்தாலே அது ஈழமா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் தமிழ் இனத்தின் இரண்டகி, அதாவது துரோகி என்றுதான் பொருள்படும்படி அந்த வடமொழி சொல் கருணா என்கின்ற வருது. அந்த கருணா என்ற அந்த கருணாக்குக்காரர் ஒரு நகைச்சுவை நடிகர். இன்றைக்கு சமுதாயத்தில் நான் தான் தலைவர் என்று முக்குளத்தோர் புலிப்படை என்று ஒரு பெயரை வைத்துக்கொண்டு நாடகமாடி நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். திரைப்பட உலகத்தில் இந்த நகைச்சுவை, அதாவது காமெடி ஆக்டர் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நகைச்சுவை நடிகர்களுக்கு அந்த திரைப்பட ஏதாவது ஒரு திரைப்படத்தில் முகத்தை காட்டுவதற்கு அவர் அந்த காட்டுகிற அந்த காட்சி, அந்த வாய்ப்பு வருகிறவரை அவர்களுக்கான வேலைகள் என்பது இந்த புதிதா திரைப்பட வாய்ப்பை நோக்கி வரக்கூடிய இளம் பெண்களை அழைத்து கொண்டு அங்கே இங்கேயும், அதற்கு மேலே சொல்ல வேண்டாம், இப்படி பார்க்கிற வேலை தான் இந்த நகைச்சுவை நடிகர்களுக்கு. அழைத்து கொண்டு அந்த இயக்குனர் சந்திக்க வைப்பது, இந்த இயக்குனர் சந்திக்க வைப்பது, உதவி இயக்குனரை சந்திக்க வைப்பது,
அப்புறம் திரைப்படத்திற்கு முதலீடு படக்கூடிய அந்த முதலாளிகள் வீட்டுக்கு அழைத்து செல்வது போன்ற இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவர் தான். அந்த வேலைகளை செய்தவர் தான் ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராக அப்புறம் நூற்றுக்கணக்கான படங்கள் என்றது. அந்த நடிகர் கருணா தன்னுடைய சமுதாய முதலாளிகளிடம் பணத்தை திரட்டி உச்ச நீதிமன்றம் வரை சென்றார். அப்படியானால் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் இன்னும் கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டும். வேற எந்த சமுதாயமும் எதிராக வரவில்லை. 20 விழுக்காடு கல்வியிலேயும் வேலைவாய்ப்பிலும் இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது 113 சமூகங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆனா எந்த சமுதாயமும் வன்னியர் சமுதாயத்தை எதிர்க்கவில்லை, மறுக்கவில்லை, தடுக்கவில்லை, வன்னியர்களுக்கு எதிரிகள் என்று துளியளவு கூட காட்டவில்லை. ஆனால் இந்த கருணா முக்குளத்தோர் புலிப்படை என்று முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பிலே அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தையே வன்னியர்களுக்கு எதிராக திருப்பியது போல அந்த வழக்கை கொண்டு சென்றார். உச்ச நீதிமன்றமும் 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து 10.5 விழுக்காடு வன்னியர்கள் கொடுத்து தவறு என்று சொல்லவில்லை. மாறாக தரவுகள் அப்படியானால் நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அரசு ஏற்கனவே 1980ஆம் ஆண்டு மக்கள் தல மாக்கோர ஆட்சியிலே அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக அம்பாசங்கர் குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. அதற்கு முன்பு 1970ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தால் அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அந்த கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், அரசியல் முன்னேற்றம் இது தொடர்பு ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்டு மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு அறிக்கை அளித்தார் நம்முடைய தென் மாவட்டத்தை சார்ந்த, குறிப்பாக இன்றைக்கு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியை சேர்ந்த பச்சை தமிழன் நம்முடைய சட்டநாதனே வன்னிய குல தமிழர் தான். ஆனால் தெளிவாக ஒரு அறிக்கையை போட்டார். அதிலே அவரு அந்த அறிக்கையிலே கொடுத்ததுல அந்த அறிக்கையை பார்த்து அதிர்ச்சி அடை வைத்து கலைஞர் கருணாநிதி அவர்களே சிந்திக்க வைத்தது. மொழி வழியாகவும் எழுதிவிட்டார். இந்த சமுதாய மக்கள் கன்னட மொழி பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள், இந்த சமுதாய மக்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள், இந்த சமுதாய மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்று எங்கே இருந்து வந்தார்கள், அவர்களுடைய பூர்வீகம் என்ன, எல்லாத்தையும் அவர் போட்டாரு. பார்த்தாரு ஐயா கலைஞர், அப்படியே தூக்கி அலமாரியில போட்டார். காக்கா கல்லேக்கர் குழு என்று அந்த காலத்திலே ஜவஹர்லால் நேரு தலைமையிலே ஒன்றிய அரசு இயங்கிய போது இந்தியா முழுவதும் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை, ஒரு ஆணையத்தை ஜவஹர்லால் நேரு போட்டார். ஆணையத்தின் தலைவர் அந்த அறிக்கையை கொண்டு நேருவிடம் கொடுக்கும் போது படிக்காமலே அப்படி புரட்டி கொண்டு எங்கள் பிராமண சமுதாயத்தை பற்றி இதில் என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த ஆணையத்தின் தலைவர் சொன்னார், பிராமணர் சமுதாயத்தை பற்றி ஆய்வதற்கும் அறிக்கை எழுதுவதற்கும் அமைக்கப்பட்ட குழு அல்ல, இது இதர பிற்படுத்தப்பட்டோர் பிராமணர் அல்லாத சமுதாயத்தினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், சமூக நிலை, அரசியல் நிலை என்பதை ஆய்வு செய்வதற்காக உங்களுடைய அமைச்சரவை அமைத்த ஆணையம்னு சொன்ன உடனே அவர் முன்னிலையிலே அதை படிக்காமலே தூக்கி எரிந்து விட்டார் என்று நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அதுபோல சட்டநாதன் குழு அறிக்கையும் இவர் போட்டு விட்டார். இந்த தரவுகளை எடுத்து அண்ணாச்சி எடப்பாடி கொடுத்திருந்தால் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நல்ல தீர்வை எட்டியிருக்கும். 10.5 விழுக்காடு வன்னியகுல மக்களுக்கு கொடுத்து சரிதான் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கும். மாறாக தரவுகள் இல்லாமல் கொடுத்தது பிழை, தரவுகளோடு வாருங்கள் என்று அந்த 10.5 விழுக்காடு சிறப்பு சட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டார். அந்த சூழல் வரும்போது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தும் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், ஆகா சமூக நீதியினுடைய பிறப்பிடம், தந்தை பெரியார் பிறப்பிடத்தில் இப்படி ஆகிவிட்டது, நாங்கள் வந்தவுடனே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, 8 மாதம் பொறுத்திருங்கள், மாணவ கண்மணிகளே ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டை நீக்கி விடுவோன்னாரு. ஆட்சியே கலைய போகுது, இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு, இன்னைய வரைக்கும் நீட்டை நீக்க முடியவில்லை. அதே போலதான் நாங்கள் தரவுகளோடு வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு கொடுத்து விடுவோம் என்று வாய்ச்சாவடால் விட்டவர்கள் வாய் மூடி மௌனியானார்கள். இப்பொழுது தேர்தல் நெருங்கி விட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு. இந்த சூழ்நிலையில் மீண்டும் சரி தரவுகளைத்தானே கொடுக்க வேண்டும், அந்த தரவுகளோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு சமூக நீதியை நிலைநிறுத்தும் என்ற நம்பிக்கையில ஐயா தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவித்தார்கள். நானும் சென்னையிலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர்
தலைவர், தமிழின போராளி, சமூக நீதி போராளி, சமநீதி போராளி, எத்தனை பட்டவனாலும் நம்முடைய ஐயாவுக்கு கொடுக்கலாம். 87 அகவையிலும் மேடையில் உட்கார்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து அவருடைய கருத்தை அரசுக்கு முன்மொழிந்து வழிமொழிந்து கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்று மிக 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 அழுத்தமாக, அதே நேரத்தில் அரசியல் விமர்சனங்கள் வந்துவிடாத அளவுக்கு பக்குவமாக பண்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலை வைத்திருக்கிறார். அதனுடைய வேலையாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த சமூக நீதி போராட்டத்திற்கு பல்வேறு தமிழர் அமைப்புகளுடைய ஆதரவை திரட்டுகிற வேலையை கடந்த 10 நாட்களாக நானும் மேற்கொண்டேன். அதனுடைய விளைவாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள், சென்னையிலே இருக்கக்கூடிய சமூக சங்கங்கள் ஐயாவினுடைய இந்த முடிவை, இந்த போராட்டத்தை, இந்த கோரிக்கையை 100க்கு 100 விழுக்காடு நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏற்கனவே வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்தர், நாங்கள் ஒருதாய் மக்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா. அவருடைய கைகளை வலிமைப்படுத்துவது நம்முடைய கடமை என்று ஆதரவு தெரிவித்தார்கள். அதே போல ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம் பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள் ஐயாவினுடைய கோரிக்கை நியாயமானதான், அதை எங்களுடைய அமைப்பும் ஆதரிக்கிறது என்று சொன்னார்கள். அதே போல தமிழர் அதிகாரம் அமைப்பு தம்பி அழகர் சாமி பாண்டியன் ராமநாதபுரத்திலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னார். அதே போல தமிழர் தேசிய கழகம் தம்பி வழக்குரைஞர் வையவன் மதுரையிலிருந்து அவரும் பாமகவினுடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரித்து நிற்பதுதான் தமிழர் அமைப்புகளின் கடமை என்று அவர் சொன்னார். அதேபோல் ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் பொதுச் செயலாளர் நம்முடைய அருமை நண்பர் சேரன் துரை அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து ஆதரவு கொடுத்தார்கள். அதே போல ஆதித்தமிழர் நலப்பேரவை மதுரை பகுதியிலிருந்து அன்பு தம்பி சுரேஷ் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அப்படி பல்வேறு அமைப்புகள், தமிழர் தேசிய அமைப்புகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 7 தமிழர் தேசிய அமைப்புகள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாட்டை, கோரிக்கையை, போராட்ட அணுகுமுறைகளை பற்றி நிற்கிறோம் என்று ஆதரவு கொடுத்த அந்த வேலைகளை சென்னையிலே கடந்த 10ஆம் தேதியே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலே ஊடகவியலாளர் கூட்டத்தை போட்டு வெளிப்படையாக அறிவிக்க வைத்தோம். நூற்றுக்கணக்கான தமிழர்கள், வன்னியர்கள் அல்லாதவர்களும் சென்னையிலே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார்கள். அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், தமிழ்நாடு அரசே உண்மையிலே இந்த நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொன்னால், சமூக நீதிக்காகவே திராவிட இயக்கங்கள் தொடங்கப்பட்டது என்று சொன்னால், அந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலே சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயா அவர்களே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். குடிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி பீகாரை போல, கர்நாடகத்தை போல, ஆந்திராவை போல, தெலுங்கானாவை போல இன்னும் பிற மாநிலங்கள் பீகாருடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் நம்முடைய மறைந்த சமூக நீதி பேரறிஞர் ஐயாவே ஆணைமுத்து அவர்கள் எடுத்து வைத்த சமூக நீதி கோட்பாடு விகிதாச்சார இடப்பங்கீடு எல்லா மக்களுக்கும், பிராமணர் சமுதாயத்திற்கும் அவர்கள் எத்தனை விழுக்காடோ அத்தனை விழுக்காடு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே கொடுத்து விடுவோம் என்கின்ற அந்த விகிதாச்சார கோட்பாடு என்கின்ற சமூக நீதி உச்சபட்ச இலக்கை நோக்கி நகர முடியும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு அரசிற்கும் அதிலே உறுப்பு வகிக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள், வன்னியகுல மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே அடுத்தால 17ஆம் தேதி எங்களுடைய சின்னையா மருத்துவர் அன்புமணி தலைமையிலான தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க போவதாக செய்திகள் வருகிறது. ஆக தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஒரு பக்கம், இங்கே அவருடைய அருந்தவ புதல்வர் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம், 2 பக்கமும் கிளர்ந்தெழுந்தால் அரசுக்கு தேவையற்ற நெருக்கடிகள் உருவாகிவிடும். எனவே ஒரு 30 நாட்களுக்குள் மாண்புகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும், வன்னியகுல தமிழர்களுக்கு இடைக்காலமாக கொடுக்கப்பட்ட அந்த 10.5 விழுக்காடு இடப்பங்கீட்டை சட்டப்படி உறுதி செய்வதற்கும் உரிய தரவுகளோடு அந்த சட்டத்தை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி செயல்படுத்த முன் வருமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.